கரூர் பாதுகாப்பான ஊர்தான் எனவும் ஒப்புதல் பெற்றுவிட்டுத்தான் விஜய் வரவேண்டும் என்பதில்லை எனவும் கூறியுள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, சாதி பெயரில் நிறுவனங்களோ சாலைகளோ தெருக்களோ இருக்கக்கூடாது என்னும் அரசாணையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். ஏன்னா எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்கண்ணா? யார் வேணாலும் வரலாமே. எல்லாரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏனுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள். ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யார், அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை, முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை. இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா? எத்தனை நாளைக்கு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? அதனால் இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும்.